ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். பேச நிறைய இருக்கு. ரஃபேல் போர் விமான விவகாரத்துல இருந்து ட்ரம்ப் மற்றும் எலான் மஸ்க் இடையே நடக்கும் காரசாரமான கன்வர்சேஷன்ஸ், ரொம்ப பெரிய பெரிய சமாச்சாரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு மத்தியில ரஷ்யா ஒரு காட்டு காட்டியிருக்கிறாங்க உக்ரைனுக்குள்ள. ஸோ அதையும் இந்த வீடியோல நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ எந்த இன்ட்ரோவும் இல்லை, டைரக்டா நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த ரஃபேல் போர் விமான விவகாரத்துல இருந்து தொடங்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஏன்னா நேத்து ஒரு போல் ஓட்டெடுப்பு போட்டேன். அதாவது ரஃபேல் போர் விமானம் ஆபரேஷன் சிந்தூர்ல வீழ்த்தப்பட்டதா இல்லையா, உங்களின் கருத்துக்கள் என்ன? ஸோ நீங்க பல வீடியோக்களை பார்க்குற மக்கள், ஏன்னா பல வீடியோ பார்த்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வருவீங்க அப்படின்னு ஒரு போல் நான் வச்சிருந்தேன். அதற்கு 40% ஆம் அப்படின்னும் 60% இல்லை வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னும் சொல்லியிருந்தீங்க. இட்ஸ் ஃபேர் குட். கீழே ஒரு கமெண்ட் வந்தது. ஏன்பா எப்பயுமே ரஃபேல் போர் விமானம் வீழ்த்தப்பட்டதா வீழ்த்தப்பட்டதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? சண்டைனா சட்டை கிளிய தானே செய்யும். ஒரு போர் விமானம் போனா போகட்டும், நாடு பாதுகாக்கப்பட்டதா அதை பாருங்கய்யா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரியான கருத்து, வரவேற்கப்படுது. காரணம் இல்லாம அந்த பதிவை போட்டிருக்க மாட்டேன், அந்த போல வச்சிருக்க மாட்டேன். பிரான்ஸ் சார்பாக ஒரு செய்தி வெளியிடப்பட்டது. அந்த ஸ்டேட்மெண்ட்டை உங்ககிட்ட நான் படிக்க விரும்புறேன். ஸோ ரஃபேலின் சுப்பீரியாரிட்டி மற்றும் பிரெஞ்சின் சுப்பீரியாரிட்டி பற்றி என்ன சொல்றீங்க என்ன அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு பிரான்ஸ் சார்பாக சொல்லப்பட்ட விளக்கங்கள் இது. இதுல குறிப்பிட்டு நான் ஒரு கீ பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். செவரல் ஓப்பன் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு சோர்சஸ் இன்க்ளூடிங் அமெரிக்கன் அனலிஸ்ட் அண்ட் இன்டெலிஜென்ஸ் டேட்டா ஃப்ரம் NATO partners confirm the loss of at least one Indian Rafale shot down by PL-15E missile launched from a Pakistani J-10C equipped with the KLJ-10A AE radar. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஸோ பல ஓப்பன் சோர்ஸ் டேட்டாவும் எங்களுடைய நேட்டோ நாடுகள் மற்றும் அமெரிக்கா கிட்ட இருந்தே கிடைச்ச இன்டெலிஜென்ஸ் டேட்டா படி மினிமம் ஒரு ரஃபேல் போர் விமானம் வச்சும் இந்தியா சார்பாக இழக்கப்பட்டிருக்கும். அது பாகிஸ்தானியின் J-10 இது நடந்திருக்கு, அதிக வாய்ப்பு இருக்கு. எங்களுக்கு கிடைச்ச டேட்டா இதுதான் சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரான்ஸ் என்ன சொல்றாங்க, அவங்க கிட்ட டேட்டா இருக்கு, கண்டிப்பா ஒரு ரஃபேல் ஆச்சு இந்தியா இழந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஒரு ரஃபேல் இழந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்களா? இன்னொரு செய்தி, இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் படிச்சேன். அதாவது பிரான்ஸ்ல இருந்து அந்த டசால்ட் நிறுவனம் சார்பாக ஒரு டெலிகேஷன் இந்தியாவுக்கு வர இருந்ததா இருந்தாங்க. இந்த போர் விமானம் ஒன்று டேமேஜ் ஆச்சுன்னு ஏதோ சொன்னீங்களே, அதை பத்தி நாங்க அசஸ் பண்றதுக்கும் ஃபர்தரா எங்க போர் விமானத்தை எப்படி என்ஹான்ஸ் பண்ணணும், ஸோ ரேடார்லயா இல்ல எங்க பிரச்சனையை வந்து இந்த போர் விமானம் பாகிஸ்தான் கிட்ட இருந்து அடி வாங்குச்சு அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். இந்தியால வந்து நாங்க அந்த ரஃபேல் போர் விமானத்தை எக்ஸாமின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்தது. அதற்கு இந்தியா சார்பாக எந்த அனுமதியும் தரப்படல. இந்த செய்தியும் பிரான்ஸ் சார்பா சொல்லப்பட்டது. இதோட ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த செய்தியை நம்பலாமா வேணாமாங்கிறத நான் உங்ககிட்ட விட்டுறேன். ஆனா 3வது செய்தியா இதை நான் சொல்ல விரும்புகிறேன். ட்ரம்ப் சார்பாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடந்துட்டு இருக்கும்போது பிரான்சின் ஒரு மேஜர் கிட்ட ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தாரு. அதாவது, என்னப்பா இந்தியால உங்களுடைய ரஃபேல் போர் விமானம் வீழ்த்தப்பட்டதுங்கிறாங்களே, என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ உண்மையாலுமே ரஃபேல் அது அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு, அது போர் விமானத்துடைய கோளாறு இல்ல, அதை ஓட்டுன பைலட்டுடைய கோளாறு. இட்ஸ் நாட் எ ஃபைட்டர், இட்ஸ் எ பைலட் அப்படின்னு அவர் சொன்னாரா, ட்ரம்ப் அவரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன தோணுது? மேபி வீழ்த்தப்பட்டதா இல்லையா அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. அது ரொம்ப முக்கியமா ஸ்ட்ராங்கா இந்தியாவின் மூத்த முக்கிய அதிகாரியாலேயே, எஸ் எங்க போர் விமானங்கள் டவுன் ஆச்சு, ஆனா அது வீழ்த்தப்படல, கொஞ்ச நாள்லயே அதை அப் பண்ணோம், ரிப்பேர் பண்ணி அதை மீண்டும் பறக்க வச்சோம், அதை வச்சு நாங்க ஆபரேஷன் சிந்தூரை கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு இந்தியாவின் மூத்த ராணுவ அதிகாரி அவரே ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தாரு. சரிங்களா? அப்பனா இந்தியாவின் போர் விமானங்கள் ஆபரேஷன் சிந்தூர்ல டவுன் ஆனது உண்மை. ஸோ இதெல்லாம் நான் கன்க்ளூட் பண்ணி தான் ரஃபேல் போர் விமானம் வீழ்த்தப்பட்டதா இல்லையா அப்படின்னு உங்ககிட்ட கேள்வி எழுப்பியிருந்தேன். வீழ்த்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கறத நான் அசியூம் பண்றேன் இந்த இடத்துல. ஏன்னா பிரான்ஸ் இந்த இடத்துல டைரக்டா வந்து எங்ககிட்ட டேட்டா இருக்கு, ஓப்பன் சோர்ஸ் டேட்டாவும் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகும் நான் நம்பாம இருக்க மாட்டேன். ஸோ மினிமம் ஒரு ரஃபேல் ஆச்சு வீழ்த்தப்பட்டிருக்கலாம். அடுத்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆர் வியூவர் அவருடைய கமெண்ட்டுக்கு வருவோமே. நாடு பாதுகாக்கப்பட்டதான்னு தானே நீங்க அந்த எண்டு பார்க்கணும், எதுக்கு வீழ்த்தப்பட்டதா இல்லையா அப்படின்னு கேட்கறதெல்லாம் கரெக்ட் தான். அட் லாஸ்ட் நம்மளுடைய இழப்புகளை தவிர நம்ம நாடு பாதுகாக்கப்பட்டதா அப்படிங்கிறதுல தான் நம்ம குறிக்கோளா இருப்போம். அதை வச்சுதான் எல்லாமே கணக்கிடப்படும். ஆனா இங்க என்ன ஒரு பாயிண்ட் இருக்குன்னா, சப்போஸ் இந்த தாக்குதலோ இல்ல ஒரு எக்ஸர்சைஸ்ல ஒரு போர் விமானமோ இல்ல வேற ஏதாவது முக்கிய ஆயுதங்களோ தாக்கப்பட்டால், அது டவுன் செய்யப்பட்டால், அது எதற்காக டவுன் செய்யப்பட்டது, அது எப்படி டவுன் செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு எக்ஸாமின், ஒரு ஸ்டடி நடத்தப்படும். அந்த ஸ்டடில இருந்து என்ன ரிசல்ட் வருது, அடுத்த வாட்டி இதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அசஸ்மெண்ட் எடுக்கப்படும். ஸோ அதை சரி செய்யும் நோக்குல இது மாதிரியான எக்ஸாமின்லாம் ரொம்ப முக்கியமா நடத்தப்படும் அண்ட் செய்யப்படும். போர் விமானங்கள் இழப்ப நம்ம பெருசா பேசக்கூடாது, நாட்டின் பாதுகாப்பை தான் பெருசா பேசணும். அது ரஃபேல் மாதிரியான போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் ரொம்பவும் முக்கியமானது. ஏன்னா ரஃபேல் நம்ம பல ஆர்டரை கொடுத்து வச்சிருக்கோம். ரஃபேல் மெரினா இருக்கட்டும்,
அதே மாதிரி அந்த 114 MRF அதற்கும் ரஃபேல் தான் பெஸ்ட் சூஸாவும் நம்ம ஏர்ஃபோர்ஸ் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ரஃபேலுக்கான ஃபியூசலேஜ் தயாரிக்கும் ஆர்டர்லாம் இங்கே டாடா மோட்டார்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஆனா ரஃபேல் நமக்கு மிகப்பெரிய டிலே தாண்டி தான் நமக்கு வரப்போகுது. இதற்கு பேரலலா நம்ம கிட்ட 5ஆம் தலைமுறை போர் விமானத்திற்கான ஆப்ஷனே இருந்துகிட்டு இருக்கு. இத மீறி நம்ம ரஃபேலுக்கு தான் போறோம் அப்படிங்கிற பட்சத்துல, ஆப்பரேஷன் சிந்தூர்ல ஜஸ்ட் ஒரு J-10C ரஃபேல போட்டு தள்ளியிருக்கு அப்படிங்கிறது மிகவும் கன்சர்னான செய்தி நமக்கு. நம்ம கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு ஃபிக்ஸோ இல்ல ஒர்க் அரவுண்ட் பண்ணி செக் பண்ணியே ஆகணும். அதனால இத நம்ம எளிதா எடுத்துட்டு போகக்கூடாது. ரஃபேல் போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டதா ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கப்பட வேண்டியது. ஏன்னா, பல கோடி ரூபாய்க்கான டெண்டர் அது. பல கோடி ரூபாய் கைமாறுது. ஸோ இட்ஸ் எ இம்பார்ட்டன்ட் திங் டூ நோட்டீஸ். நாட் ஜஸ்ட் லைக் தட் நம்ம அப்படியே கடந்து போக முடியாது. அடுத்தது அந்த உக்ரைன் ரஷ்யா போர் அப்படின்னு வந்தோம்னா வந்துட்டு நான் பார்த்திருந்தேன். இங்க அமெரிக்காவின் திருவிளையாடலும் இருந்திருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. ஸோ என்னைய பொறுத்தவரைக்கும் இங்க அமெரிக்காவின் திருவிளையாடல் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த சம்பவத்திலே அமெரிக்கா மற்றும் உக்ரைனுக்கு ஏகப்பட்ட காரசாரமான விவகாரம் போச்சு. உக்ரைன் நான் சொல்லிட்டு தான் பண்ணேன்னாங்க. அமெரிக்கா நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. எப்ப நீ சொல்லிட்டு பண்ண? அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அமெரிக்கா வழங்கிய எந்த ஆயுதங்களும் இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படல. ஈவன் சேட்டிலைட்டா இருந்தா கூட சரி, அந்த சேட்டிலைட்டே ஃபினிஷ் அதாவது ஃபின்லாண்டின் ஒரு ஐசிஇ அப்படிங்கிற நிறுவனத்திடமிருந்து தான் இவங்க வாங்கி இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தியிருந்தாங்க. ஸோ எந்த ஒரு இடத்துலயுமே இந்நாள் வர அமெரிக்காவின் சாதனங்கள் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிற தகவல்கள் வரல. ஈவன் டேட்டாஸ் ஆர் ரெகானிசன்ஸ் டேட்டா அது கூட வரல. எல்லாமே இந்த ஃபினிஷ் கம்பெனி கிட்ட இருந்து தான் தூக்குனாங்க அப்படிங்கிற மாரி தான் நமக்கு செய்தி இருக்கு. ஸோ அதனால இங்க அமெரிக்காவின் திருவிளையாடல் இருக்காது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தா இருக்கு. இதெல்லாம் ஏன் நான் இங்க பாயிண்ட் அவுட் உங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் அப்படின்னா, ஆயுதம் அறிவோம்ல ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் அவருடைய தெளிவு, அவருக்கு கிடைக்க வேண்டிய கிளாரிட்டி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலின் நோக்கமானது. அதனால தான் ஈவன் ஒரு கமெண்ட்டா இருந்தாலும், அதுல உங்களுக்கு கிளாரிட்டி இல்லைனாலும் அத புரிய வைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம். சரி வாங்க இன்னைக்கான கன்டென்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்தியா கிட்ட இருந்து செய்திகள் ஆரம்பிச்சா கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்பரேஷன் சிந்தூர்ல இந்தியா இந்த ட்ரோன்களுக்கு எதிராக பயன்படுத்திய D4 ஆன்டி ட்ரோன் சிஸ்டம இப்ப தைவான் வாங்க முனைப்பு காட்டுறாங்க அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்கு. D4 ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் அப்படிங்கிறது ட்ரோன் டிடெக்ட், டிட்டர், டெஸ்ட்ராய் டெக்னாலஜி தான். இந்த D4 ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் இது இந்தியா முழுக்க முழுக்க ட்ரோனை எதிர்கொள்வதற்காகவும், அதை எலக்ட்ரானிக் ஜாமிங் பண்றதுக்காகவும் பயன்படுத்தின ஒரு மாடர்ன் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி இந்த ஆப்பரேஷன் சிந்தூர்ல இந்தியாவுக்கு ரொம்ப கை கொடுத்து அந்த ப்ரூவன் கமாடிட்டி அப்படின்னு உலக அளவுல காமிச்ச காரணத்தினால தாய்வான் குறிப்பா இந்த சைனாவுக்கு எதிரான ட்ரோன் வார்ஃபேர்ல பயன்படுத்த யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல இந்தியா கிட்ட இருந்து இதை வாங்குறதுக்கான முனைப்பையும் அவங்களுடைய ஆர்வத்தையும் காட்டிட்டு இருக்கிறாங்க. இட்ஸ் a வெல்கமிங் சைன் ஃபார் இந்தியன் மாடர்ன் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ். அடுத்து நம்ம காவேரி இன்ஜின் பல கட்ட சோதனைக்காக ரஷ்யா கிட்ட போயிட்டு வந்துட்டு இருக்கு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்மளுடைய இன்ஜினை சோதிக்கிறதுக்கு பிரான்ஸ் மற்றும் ரஷ்யா 2 நாடுகள் தான் உகந்த நாடுகளா இருக்கு. மற்ற நாடுகள்கிட்ட போய் நம்மளால நிக்க முடியாது. ஆனா தொடர்ந்து இது மாதிரி வெளிநாடுகளுக்கு நம்ம இன்ஜினை ஏற்றுமதி பண்ணி அங்க ஃபிட் பண்ணி அந்த இன்ஜின் டெஸ்ட் பண்ணி மீண்டும் இந்தியாவுக்கு வருவது அப்படிங்கிறது இட்ஸ் a delayed ஒன். ஏற்கனவே பல டிலே இருக்கு. இதுல இது வேற ஒண்ணு. உங்களுடைய மனக்குமுறல்கள் எனக்கு புரியுது. இருந்தாலும் இந்த டிலேவை ஓவர் கம் பண்றதுக்காகவும் இந்த 2 நாடுகளையும் நம்பிட்டு டெஸ்ட்டுக்காக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவும் இந்தியா கிட்ட இருக்கும் இந்த IL-76 அப்படிங்கிற கார்கோ விமானத்தை காவேரி இன்ஜினுக்கான டெஸ்ட் பெட்டா கன்வெர்ட் பண்ணும் வேலையில இந்தியாவின் IAF மற்றும் DRDO இறங்கியிருப்பதாக செய்தி கிடைச்சிருக்கு. அடுத்து ஈரான் பக்கம் போலாமே. ஈரான் பக்கம் கொஞ்சம் விவகாரம் மோசமா போயிட்டு இருக்கு. ஈரான் சீனா கிட்ட 1000 டன்னுக்கான கெமிக்கல் ஆர்டரை கொடுத்திருக்காங்க. அந்த கெமிக்கல் வேற எதுவுமே இல்ல, அமோனியம் பெர்குளோரைட். இந்த அமோனியம் பெர்குளோரைட் அப்படிங்கிறது பெலிஸ்டிக் மிசைலின் சாலிட் ஃபியூலா பயன்படுத்தக்கூடிய ஒன் ஆஃப் த கெமிக்கல். இந்த கெமிக்கலுக்கான 1000 டன் ஆர்டரை இப்ப சீனா கிட்ட ஈரான் கொடுத்திருப்பது அப்படிங்கிறது இந்த நேரத்துல ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் சுப்ரீம் லீடர் அலி காமனி அவர் சொல்லியிருந்தாரு, அமெரிக்கா யாரு? நாங்க வச்சிருக்கணுமா, வச்சிருக்க கூடாதா அப்படின்னு முடிவு செய்யறதுக்கு. எங்களுடைய யுரேனியத்தை நாங்க எவ்வளவு வேணாலும் என்ரிச் பண்ணுவோம், எப்படி வேணாலும் வச்சுப்போம். அவங்க யாரு? எங்க நாட்டுல இருக்கும் யுரேனியத்தை மற்றும் எங்க நாட்டுல அணு ஆயுதம் இருக்கணுமா, இருக்கக்கூடாதுன்னு முடிவு செய்ய அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் ரொம்ப முற்றிய நிலையில பேசி முடிச்சு தள்ளிட்டாரு. அணு ஆயுத கட்டுப்பாட்டு பேச்சுவார்த்தைய முடிச்சு தள்ளிட்டாரு. இனிமேல இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி போய் முடிஞ்சிருச்சு அந்த பேச்சுவார்த்தை. அதாவது ஈரான் அவங்களோட ஸ்டாக் பைல மீண்டும் நிரப்பிட்டு வராங்களா, ஒரு மிகப்பெரிய நீண்ட தாக்குதலுக்கு அவங்களுடைய மிசைல்களை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்தை எனக்கு கிளப்பி இருக்கு. இப்ப இந்த ரஷ்யா உக்ரைன் பக்கம் வந்தோம்னா, உக்ரைன் அவங்களுடைய ட்ரோனை கொண்டு ரஷ்யாவின் டயாஜிலியோ ஏர்பேஸை குறி வச்சு தாக்கியிருக்காங்க. இந்த ஏர்பேஸ்ல ரஷ்யாவின் 11 IL-76, 10 Su-34, 7 Tu-22
போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டது. இந்த போர் விமானங்களின் ஹோம் பேஸா டயாஜிலிவோ ஏர்பேஸ் இருந்திருக்கு. இது போக இங்கிலீஷ் ஏர்பேஸின் ஃபியூல் டெபார்ட் இவங்க அழிச்சிருக்கிறாங்க மற்றும் பிரியான்ஸ்கின்னு ஒரு ஏர்போர்ட்டை உக்ரைன் காலி பண்ணியிருக்கிறாங்க. இது உக்ரைனின் தாக்குதல். இதே ரஷ்யா எங்கெங்க தாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ ரஷ்யாவின் தாக்குதல் பல இடத்துல பல மாதிரி இருந்தது. அதுல குறிப்பிட்ட 2 தாக்குதலை நான் இங்க பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புறேன். ஒன்னு இஸ்காந்தர் எம் மற்றும் கியூல இருக்கக்கூடிய, அதாவது தலைநகரத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய பேட்ரியாட் இன்டர்செப்டரை ரஷ்யா போட்டு தள்ளியிருக்கிறாங்க. இந்த சம்பவமானது இப்ப இணையதளத்துல ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு. பேட்ரியாட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரூவன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அண்ட் இன்டர்செப்டர். இந்த இன்டர்செப்டரை தாக்குறதுக்காக ரஷ்யா 3 இஸ்காந்தர் எம் அப்படிங்கிற பலிஸ்டிக் மிசைலை பயன்படுத்தி இருந்தாங்க. ஸோ அதற்கான வீடியோ நாமளும் நம்மளுடைய எக்ஸ்தலத்தில் இந்த வீடியோவை பகிர்ந்திருந்தோம். 3 மிசைல்கள் இந்த இஸ்காந்தர் எம் பலிஸ்டிக் மிசைலை இன்டர்செப்ட் பண்றதுக்காக லான்ச்சர்ல இருந்து ஏவப்படுது. ஆனா அந்த 3ல இருந்தும் இஸ்காந்தர் எம் தப்பிச்சு அந்த பேட்ரியாட்டின் லான்ச்சரை, இன்டர்செப்டரை ஏவும் லான்ச்சரை அந்த இஸ்காந்தர் எம் வெற்றிகரமா ஸ்ட்ரைக் பண்ணிருக்கு அப்படிங்கிறது அந்த வீடியோ மூலியமா நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்த தாக்குதல் நமக்கு லட்ஸ்குல வந்திருக்கு. இந்த லட்ஸ்குல 3 KH-101ங்கிற க்ரூஸ் மிசைலும் 4 கலிபர் க்ரூஸ் மிசைலும் பயன்படுத்தி தாக்கியிருக்காங்க. முக்கியமா இந்த லட்ஸ்குல ஒரு மோட்டாரை ரிப்பேர் செய்யும் ஃபேக்டரி இருக்கு. அந்த ஃபேக்டரியில உக்ரைனின் போர் விமானங்கள் மற்றும் ஏரோப்ளைனோடைய இன்ஜின்களை சரி செய்யும், அந்த டேமேஜான இன்ஜினை ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபேக்டரி தான் அது. அந்த ஃபேக்டரியை இந்த தாக்குதலை ரஷ்யா வெற்றிகரமா அழிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இது போக ஓவராலா எங்கெங்கெல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டது, எதை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படிங்கிற கண்ணோட்டத்திற்கு வந்தோம்னா 10 இஸ்காந்தர் எம் கொண்டு தாக்கியிருக்காங்க. அதுல 1 கூட உக்ரைனால இன்டர்செப்ட் பண்ண முடியல. 13 கேலிபர் க்ரூஸ் மிசைலை கொண்டும் தாக்கியிருக்காங்க. அதுல 2 உக்ரைன் இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க. 4 KH-101 க்ரூஸ் மிசைலை பயன்படுத்தினாங்க. அதுல 1 உக்ரைன் இன்டர்செப்ட் பண்ணாங்க. அண்ட் 1 KH-31Pங்கிற மிசைலை பயன்படுத்தினாங்க. இதுல அந்த 1ஐயும் அவங்களால இன்டர்செப்ட் பண்ண முடியல. இதுல அந்த KH-31P அப்படிங்கிற மிசைலை நம்ம புதுசா கேள்விப்படுறோம்ல. எஸ், சீட் மிஷனுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான ரஷ்யன் மிசைல். குறிப்பிட்டு இந்த மிசைலை கொண்டு இவங்க ரேடார் இன்ஸ்டாலேஷன்ஸ், கமாண்ட் பேஸ் மற்றும் மிசைல் பேட்டரிஸ் இதை தொலைவி அளிக்கக்கூடிய வகையில இந்த மிசைல் செயல்படும். இப்ப எங்கெங்கெல்லாம் எந்தெந்த மிசைலை கொண்டு தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு பார்க்கலாமே. 4 இஸ்காந்தர் எம் செர்னிஹிவை நோக்கி ஏவப்பட்டது. 3 இஸ்காந்தர் எம் கியூ மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை நோக்கி ஏவப்பட்டது. இந்த 3 இஸ்காந்தர்ல 1 தான் பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா அழிச்சதும். 2 கடியாச் அப்படிங்கிற ஏரியால தாக்கியிருக்கு. அந்த ஏரியா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போல்டோவா ரீஜியன். அந்த 1 இஸ்காந்தர் எம் அப்படிங்கிறது பாவ்லோகார்டுங்கிற இடத்த தாக்கியிருக்கு. இது நிப்ரோவிஸ்க்ல இருக்கக்கூடிய இடம். அடுத்து க்ரூஸ் மிசைல்கள் அப்படின்னு வந்தோம்னா 3 KH-101 அப்படிங்கிற க்ரூஸ் மிசைல் லுட்ஸ்கா தாக்கியிருக்கு. இதுல 1 மிசைல் அவங்க இன்டர்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க, உக்ரைன் இன்டர்செப்ட் பண்ணாங்க. 1 KH-101 மிசைலை கொண்டு 3 KH-101யும் 4 கலிபர் க்ரூஸ் மிசைலையும் கொண்டு லுட்ஸ்கா தாக்கியிருந்தாங்க. அதுல 2 மிசைல்கள் தலா 1 KH-101, ஒரு கேலிபர் க்ரூஸ் மிசைல் இவங்க உக்ரைன் இன்டர்செப்ட் பண்ணாங்க. அதே மாதிரிதான் டெர்னோபிலையும் 1 KH-101ம் 4 கலிபர் மிசைலும் கொண்டு இவங்க தாக்கியிருந்தாங்க. அதுல எதுவுமே இன்டர்செப்ட் பண்ணப்படல. ஸ்டிரி இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா லிவிவ்ல இருக்கக்கூடிய இடம். இதுல 1 கேலிபர் க்ரூஸ் மிசைலை கொண்டு தாக்கியிருந்தாங்க. அண்ட் கடைசியா ஒரிஸ்னியோ அப்படிங்கிற ஏர்பேஸ், இது வந்து ஜைட்டோமர்ல இருக்கக்கூடிய உக்ரைனியன் ஏர்பேஸ். இந்த ஏர்பேஸை 3 கேலிபர் க்ரூஸ் மிசைலை கொண்டு உக்ரைன் அழிச்சிருக்காங்க. இந்த கலிபர் க்ரூஸ் மிசைல் அப்படிங்கிறது ஏர் லான்ச்டு வேரியன்ட் இல்ல, இது ஒரு சப்மெரின் லான்ச் க்ரூஸ் மிசைல் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ரஷ்யாவின் பிளாக் சி ஃபிளீட்ல இருக்கக்கூடிய சப்மெரின்ஸ் இந்த ஒரு லான்ச் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற தகவல்கள் கூடுதலான செய்தி. கடைசியா ஒரு KH-31P சீட் மிஷனுக்காக பயன்படுத்தப்பட்ட மிசைல் எங்க யூஸ் பண்ணப்பட்டதுன்னா ஒடிசால இருக்கும் துஸ்லா அப்படிங்கிற இடத்த தாக்கியிருக்கு. ஆனா இங்க இருக்கும் ஒரு ரேடார் இவங்க போட்டு தள்ளின காரணத்தினால அடுத்தடுத்த தாக்குதல் ஒடிசால இருக்கக்கூடிய அது சக்சஸ்ஃபுல்லா ரஷ்யாக்கு அமையக்கூடும் அப்படிங்கிற செய்தியை நாம இங்க புரிஞ்சுக்கலாம். ஒரு ஃபேக் நியூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல, ஒரிஷ்னிக்கை ரஷ்யா லான்ச் பண்ணாங்க, அதான கசகஸ்தான் வழியா போய் அங்கேயே விழுந்தது அப்படிங்கிற செய்தி மாதிரி ஒரு வீடியோ அதிகமா பகிரப்பட்டது. பட் இட்ஸ் a fake one. OBBBA அப்படிங்கிற ஒரு பில்ல பாஸ் பண்ணதுக்காக ஏற்பட்ட ஒரு ஹீட்டட் கான்வர்சேஷன் தான் இது. அது என்ன OBBBA அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் ஆக்ட். இதுதான் இந்த OBBBA. இந்த பில்லுல என்னன்னா அதிகமா எலான் மஸ்க் இந்த EV வெஹிக்கல்ஸ் மற்றும் அவளுடைய சப்சிடியை கட் பண்ற மாதிரியான பில்லு தான் இந்த பில்லு. இந்த பில்லை நான் பாஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன காரணத்தினாலதான் எலான் மஸ்க் ட்ரம்புக்கு எதிராக போய் திரும்பி நிக்கிறாரு. இதுதான் இந்த கதை சுருக்கம். இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தானே உன்னைய வந்து அமெரிக்க அதிபர் ஜனாதிபதி ஆக்குறதுக்கு உதவி பண்ணேன். அப்ப என்னால இங்க அமெரிக்க அதிபர் இல்ல ஜனாதிபதியா மாற முடியல, நானே கட்சி ஆரம்பிக்கலாம்ல, நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், நான் ஜனாதிபதி ஆகுறேன். அமெரிக்கால பிரதானமா 2 கட்சிகள் இருக்கும். டெமோக்ராட்டிக் அப்படின்னு ஒரு கட்சி, ரிபப்ளிகன் அப்படின்னு ஒரு கட்சி, 2 கட்சிகள் தான் இருக்கும். இதுல இருந்து தான் மாறி மாறி அதிபர்கள் வந்துட்டு இருப்பாங்க. இதுல
ட்ரம்பின் கட்சிக்கு தான் இவங்க நிதி உதவி பண்ணி எலான் மஸ்க் ட்ரம்ப் அதிபரா ஆக்குனாரு. இப்ப அவரு என்ன சொல்றாருன்னா, நானே ஒரு புது கட்சி ஆரம்பிக்க போறேன். 2 கட்சிக்கு நடுவுல 3வது கட்சியா நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன். அப்படிங்கிற மாரியும், இதற்கு எத்தன பேர் ஆதரவு தெரிவிக்கிறீங்க அப்படிங்கிற மாரியும் எக்ஸ் தளத்துல ஒரு கணக்கெடுப்ப நடத்துனாரு. அப்ப எலான் மஸ்க் மண்டைக்குள்ள என்ன ஓடுது? நம்ம தமிழ் படத்துல வரக்கூடிய அந்த அரசியல் கதை மாரி தான். ஸோ இப்ப கான்வர்சேஷன் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, எலான் மஸ்க் உடைய டெஸ்லா நிறுவனம் மற்றும் அவங்களுக்கு தரப்படும் இந்த கவர்மெண்ட்ஸின் சப்சிடி, அலோவன்ஸ் இதெல்லாம் நான் கட் பண்ண போறேன். ஸோ இதன் விளைவா ஒரே நாள்ல பல பில்லியன் அளவுக்கு ஒரே நாள்ல டெஸ்லாவின் ஷேர்ஸ் மட்டும் இங்க பங்கு சந்தையில அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிறது நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய செய்தியா இருக்கு. இதற்கு மஸ்க் என்ன சொல்றாருன்னா, "ஓஹோ! அப்படியா? என்னுடைய SpaceX நிறுவனத்துல நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணிட்டு இருக்கும் டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட் உடைய புரோகிராம நான் இப்ப டீகமிஷன் பண்ண போறேன். இனிமேட்டு அந்த புரோகிராம்லாம் வேலை செய்யாது உங்களுக்காக" அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அது என்ன SpaceX உடைய டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட் புரோகிராம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாசாவின் மிஷனுக்காக அடிக்கடி அமெரிக்கால இருந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஆஸ்ட்ரோனட்ஸையும் சில பொருட்களையும் கொண்டு போயிட்டு வரணும். இதற்காக டிராகன் ஸ்பேஸ்ஷிப் தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. SpaceX மூலியமா உங்களுடைய நாசாக்கு எந்த உதவியும் கிடைக்க போறதில்ல. எலான் மஸ்க் சொல்லியிருக்கிறாரு. இது எங்க போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல. பட் அமெரிக்கால ஏதோ ஒண்ணு பெருசா நடக்க போகுது அடுத்த வாட்டி அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அடுத்த சம்பவத்திற்காக வெயிட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கான காணொலி இதுதான் நண்பர்களே. ஸோ பல செய்திகளையும் உங்களுடைய கருத்துக்களுக்கான பதில்களையும் இந்த காணொலியில நான் உங்களுக்கு கொடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். இதை பத்தின கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அடுத்த மிகப்பெரிய இந்திய டிஃபென்ஸ் அப்டேட்டுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதை பார்க்கறதுக்கு ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அன்டில் இட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆயுதம் அறிவோம் அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.